ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன, கபடி தான், பீகல் தான் இல்லையே அப்படிம்பீங்க. இல்லை பீகலை பற்றி இல்லை. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கபடி டோர்னமெண்ட் எவ்ரி இயர் நடக்கும். இந்த வருஷமும் நடந்தது. ஃபைனலில் சிவில் சர்வீஸ் டெல்லி வர்சஸ் ராஜஸ்தான் விளாண்டாங்க. அதில் நம்ம பர்தீப் நர்வால் இருந்தார். அந்த டீம் ஜெயிச்சிச்சு. சரி, அதனால் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோன்னு. இந்த டோர்னமெண்ட் வந்து மொத்தம் 30 டீம் கலந்துக்கிட்டாங்க. மென்ஸு உமனுக்கும் சைமில்டேனியஸாக நடந்தது. உமனில் வந்து 18 டீமு. ஸோ இது எல்லாத்தையும் மீறி ஜெயிச்சு வந்து ஃபைனலில் வந்து பர்தீப் நர்வால் டீம் ஜெயிச்சிச்சு. சூப்பர் 10 வேறு எடுத்துட்டாரு. அன்பீட்டன் இவங்க த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டை தோக்கவே இல்லை. டெல்லி டீமு, அதான் நம்ம பர்தீப் நர்வால் டீமு. லீக் ஸ்டேஜ்லேயே சிஎஸ் டெல்லி வந்து ஆர்எஸ்பி பெங்களூர் அவங்ககிட்ட ஜெயிச்சாங்க. 42-32 என்னமோ ஸ்கோரு. அதே மாதிரி கல்கட்டா கிட்ட 22-07 தான் அவங்க ஸ்கோரு. கல்கட்டா ஆர்எஸ்பி கல்கட்டா ஜெயிச்சாங்க. ஆர்எஸ்பி தேராதூன் அவங்கக்கிட்ட 40-28 ஜெயிச்சாங்க. செமிஃபைனலில் வந்து மும்பைகிட்ட ஜெயிச்சாங்க. ஆர்எஸ்பி மும்பை 27-6, 6 பாயிண்ட் தான் எதிர் டீம் எடுத்தது. இவங்க 27 பாயிண்ட்னா பாருங்கள். ஒன் சைடு த்ரூ அவுட் டோர்னமெண்ட். அது காரணம் என்னென்னா எல்லாம் பிகேஎல் ஸ்டார், பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருந்தாங்க இந்த சிஎஸ் டெல்லியில். பர்தீப் நர்வால் ஆகட்டும், ராகுல் சௌத்ரி அண்ட் சந்தீப் நர்வால், அமித் ஹூடா, குர்தீப், இது எல்லாருமே இருந்தாங்க அந்த டீமில். ஒன்றும் பண்ண முடியல ஆப்போனண்டால். ஃபைனல் ஆஸ் யூஷுவல் போன சீசனும் ஃபைனல் இவங்க 2 பேர் தான் விளையாண்டாங்க. சிவில் சர்வீஸ் வர்சஸ் ராஜஸ்தான். அதுலேயும் இவங்க தான் ஜெயிச்சாங்க. சிவில் சர்வீஸ் டெல்லி, அதாவது பர்தீப் நர்வால் டீமு கன்சிக்யூட்டிவாக 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நடந்த டோர்னமெண்ட்டில் 7 வாட்டி ஜெயிச்சிருக்காங்களே இவங்க கப்பு. ஆமாம், மேட்ச்சு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒன் சைடு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 33-16, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 17 பாயிண்ட் லீடு. பர்தீப் தான் நிறையா ஸ்ட்ரைக் இது போனார், ரைடு. சூப்பர் 10 எடுத்தார். கடைசி மினிட்ல தான் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் சூப்பர் 10 ஆகிடுச்சு. பட் நிறைய வாட்டி சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டார். ரெண்டு பேர் இருக்கும்போதும் அவுட்டு, 3 பேர் இருக்கும்போது அவுட் ஆனார். இன்னும் சுறுசுறுப்பாக இருக்காருப்பா மனுஷன். பிகேல அந்த சுறுசுறுப்பு நான் பார்க்கவே இல்லை. ஒரு ரந்தீர் ஷெராவத் கோச் வேறு ஒரு புலம்பிட்டே இருக்காரு. இவர் இங்கேருந்து மெல்பர்ன் போனார், அங்கே போய் ஒரு கலக்குனாரு. பர்தீப் திரும்ப இங்கே வந்து டெல்லியில் நடந்தது டோர்னமெண்ட்டு. பிரமாதமாக விளையாண்டார். நல்லது தான். இப்போ இன்னும் 2-3 சீசன் அவர் பிகேல் கூட விளையாடலாம். நல்லா எனர்ஜி, ஜாலியாகவும் ஃபன்னாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார். இந்த மேட்ச்சில் பல்ட்டி கில்ட்டிலாம் அடிச்சாருங்க அவங்க. பொதுவாக டுப்கி தானே பார்ப்போம். பல்ட்டி, டுப்கி, ஜம்ப் பவன் ஷெராவத் மாதிரி ஜம்ப் பண்ணுறதாகட்டும், நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஹைலைட் தேடி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஃபைனல் ஸ்கோரு ஒன் சைடு 53-34, 19 பாயிண்டில் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க சைடில் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மேக்ஸிமம் போனால் 2-3 வாட்டி சூப்பர் டேக்கில் பர்தீப் நர்வால் அவுட் பண்ணது மட்டும் தான் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை தவிர, மற்றபடி ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க டெல்லின்னு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் சைடு. ஆல்மோஸ்ட் சூப்பர் ஸ்டாராக பிகேல விளையாடுற சூப்பர் ஸ்டார் எல்லாமே அதில் இருந்தாங்க. உமன் சைடுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பீகார் தான் ஜெயிச்சாங்க ஃபைனலில். பீகார் தான் ஜெயிச்சாங்க ஃபைனலில். பீகார் பட் இமாச்சல் பிரதேஷ் 43-22 ஜெயிச்சாங்க. 5 நாள் டோர்னமெண்ட் தான் அது. ஜனவரி 3லேருந்து ஜனவரி 8 வரைக்கும் நடந்தது. டெல்லியில் நடந்தது எல்லா மேட்சுமே. க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மேபி பிகேஎல் பார்த்து டயர்ட் ஆகிட்டாங்களா இல்லை இந்த என்னன்னு தெரியல. பட் நெவர்தலெஸ் பர்தீப் நர்வால் சுறுசுறுப்பாக பார்த்ததுனால வந்து ராகுல் சௌத்ரி நடுவில் போய் ஒரு மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்துகிட்டு வந்துட்டார். சூப்பர் ரைடு, 3 பேர் அவுட் பண்ணிட்டு வந்துட்டார். ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டே அவங்க செகண்ட் ஹாஃப் தான். ஃபஸ்ட்டு ஆல் அவுட் ஆக வேண்டியது அவங்க ராஜஸ்தான். நிறைய வாட்டி சூப்பர் டேக்கில் இவர் அவுட் பண்ணிட்டாங்க பர்தீப் நர்வால். அதனால் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு அவங்க ஆல் அவுட்டு. செகண்ட் ஹாஃபில் தான் ஆல் அவுட் ஆனாங்க ஒரு வாட்டி ராஜஸ்தான், நான் பார்த்த வரைக்கும். அண்ட் மொத்தத்தில் வெல் பிளேட் பர்தீப் நர்வால். ஏன்னா அவரை மாதிரி பிளேயர்லாம் இன்னும் 2-3 வருஷத்துக்கான பிகேல விளையாடணும். அப்போ தான் ஸ்டார் வேல்யூ இருக்கும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் அதே ஃபிட்னஸோட, அதே ஒரு சுறுசுறுப்பு, அதே ஒரு ஜோஷோட விளையாண்டு தான் நல்லா இருந்திருக்கும். யூபி அதில் அப்படி தான் விளையாண்டார். குவாலிஃபை ஆகல, நவுந்தார். குவாலிஃபை ஆகி போயிட்டாங்க அவங்க நாக் அவுட்டுக்கு போனாங்க. யூபிஓதா பெங்களூருக்கு வந்தார். அவ்வளோ பில்டப் கொடுத்தாரு கோச்சு. பஸ்ஸில் உட்காந்து, ட்ரெயினில் உட்காந்து சொன்னார் பர்தீப் நர்வால் எப்படி இப்படின்னு. நமக்கு தெரிஞ்சதே தான் சொல்லிட்டு இருந்தார். பட் இவென்ச்சுவலி பாட்டம் பின்னாடி யாருமே இல்லை, 12th வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பர்தீப் நர்வால் பர்ஃபார்மன்ஸ் வெரி குட். ஃபைனல்லி ஆகட்டும், சூப்பர் 10 மொத்தமாக ஓவரால் அண்ட் எக்ஸ்பெக்டட் லைன் தான். டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்கே தெரியும் அது சிஎஸ் டெல்லி தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா டீம் அந்த மாதிரி. எனிவே கபடி ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கணுமான்னு கிடக்குன்னு சொல்லிட்டேன். இதுவரை அன்டிஃபீட்டடு, லீக் மேட்சில் அன்டிஃபீட்டடு. அதே மாதிரி செமிஃபைனல் ஒன் சைடடாக மும்பை 6 பாயிண்ட் தான் எடுக்க விட்டாங்க. மும்பை மொத்தமே ஒரே ஆள் 6 எடுப்பாங்க. அவங்க ஹோல் டீமே 6 தான் எடுத்தது. 27-6 ஃபைனலில் 53-34. இவ்வளோ தான் அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்து சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்களா, என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். புரிய பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.